தஞ்சாவூர் அருகே மூதாட்டிக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் வாயிலாக ஜோதி அறக்கட்டளை சார்பில் உதவி வழங்கப்பட்டுள்ளது. சீனிவாசபுரம் அருகே ஆனந்தம் நகரில் வசித்து வருபவர் மூதாட்டியான இந்திராணி. இவரது மகன் உயிரிழந்த நிலையில் 90 வயதான கணவருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வாழ வழியின்றி அரசு உதவித்தொகையை மட்டுமே நம்பியுள்ள மூதாட்டி நியூஸ் 7 தமிழ் வாயிலாக உதவி கோரியிருந்தார். இதன் எதிரொலியாக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் மாவு அரைத்து தொழில் நடத்தும் வகையில் புதிய கிரைண்டர் வழங்கப்பட்டது. மேலும் அரிசி, உளுந்து, வெந்தயம் ஆகியவற்றை வழங்கப்பட்டதோடு அந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என ஜோதி அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளைக்கு இந்திராணி நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அந்த கோரிக்கையை அடுத்து நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இன்று இந்த மூதாட்டி கோரியிருந்தபடி புதிய வெட் கிரைண்டர் இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது. மேலும் 26 கிலோ அரிசி, உளுந்து மற்றும் வெந்தயம் ஆகியவை இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது. மேலும் இந்த மூதாட்டியின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 ரூபாய் இவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் நிதியுதவி வழங்கப்படும். வாழ்வாதாரம் நடத்துறதுக்காக ஒரு புது கிரைண்டரும் அரிசி உளுந்து பருப்பும் மற்ற ஏதாவது ஜாமான்களும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை மாவு அரைச்சி கொடுத்துருக்கிற ஜாமான்கள் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்களுடைய மாதம் அவங்களுக்காக ஜோதி அறக்கட்டளையிலேருந்து மாதம் 1000 ரூபா அவங்களுக்கு வயதான சம்பளத்துக்கு கொடுக்கறதுக்காக உதவி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது மிகப்பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்து அந்த பக்கத்தில் உள்ள எங்களுக்குலாம். ஏன்னா அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க, மாதம் ஒரு வருமானம் வருது ரொம்ப இருக்குது. இதற்காக அவங்க சார்பில் நானும் அந்த வயதான அப்பா அம்மாவும் நியூஸ் 7 சேனலுக்கும் அந்த ஜோதி அறக்கட்டளைக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.